ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மருந்த சூப்ல கலந்தாச்சு. இது அபிக்கு சந்தேகப்படாத மாதிரி கொடுத்து எப்படியாச்சும் தூங்க வச்சிடணும். அவ இத குடிச்சானா மயக்கம் போட்டு விழுந்துருவா. அபி மயக்கம் போட்டு விழுந்துட்டானா ஈஸ்வரியும் அந்த ஃபாத்திமாவும் அபிய பார்க்க ஓடி வருவாங்க. அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கிட்டு நான் வசுந்தரா ரூம்குள்ள போய் அவளை தீர்த்து கட்டணும். இதெல்லாம் ஒரு குறையும் இல்லாம சிறப்பா நடக்கணும். நடக்கும் 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 கண்டிப்பா நடக்கும். அடியே பூமையில நீ என்னதான் பிளான் போட்டாலும் நீ நினைக்கிற எதுவுமே நடக்காதடி. சின்னையா தாங்க. இசை என்ன இசை பூமையில இன்னும் காணோம்? இப்ப வருவா பாருங்க. இசு வரா. சின்னையா வரா. நான் சொன்ன மாதிரியே ஆரம்பிங்க. ஈசு டாக்டர் உன்னை கண்டிப்பா வாக்கிங் போகணும்னு சொன்னார்ல. நீ என்னடானா வாக்கிங்கே போகாம இப்படி ஊஞ்சல்லே உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எந்திரிச்சு வா, நம்ம மாடியில போய் கொஞ்ச நேரம் நடப்போம். சின்னையா இருங்க, இப்ப வாக்கிங்லாம் போக வேண்டாம். நம்ம ஈவினிங் போய்க்கலாம். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சும்மா புடிவாதம் பிடிக்காத ஈசு. இப்ப நீ வந்து நடக்க போறியா இல்லையா? வா எந்திரி. ஐயோ என்ன சின்னையா இப்படி பண்றீங்க? இங்க பாரு ஈசு, கோச்சுக்காத. உனக்கு சுகப்பிரசவம் நடக்கணுமா இல்லையா? அதனாலதான் சொல்றேன். வா வா வா, நீ எந்திரி, வா பாத்து வா. பூமையில அக்கா அது என்ன? அபிமாக்கு சூப்பு கொண்டு போறேன்க்கா. ஓ அபி சூப் கேட்டாளா? இல்லக்கா, அபிமா கேக்கல. நான் தான் எப்பவுமே வழக்கமா இந்த நேரத்துல சூப்பு கொடுப்பேன்க்கா. அதான் கொடுக்க போறேன்க்கா. அப்படியா? சரி குடு, நான் அபிக்கு சூப் கொடுத்துறேன். என்ன ஈசு, நீ எதுக்காக இப்ப பூமையில நிப்பாட்டுற? நீ இப்ப வாக்கிங் போகணுன்றதுக்காக தானே நான் உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். பூமையில நீங்க போய் அபிக்கு சூப்பை கொடுங்க. நான் மாடியில வாக்கிங் கூட்டு போறேன். ஈசு நீங்க போங்க. சரிங்க ஐயா. ஈசு நம்ம போய் நடப்போம். ஈசு இப்ப நீ திட்டம் போட்ட மாதிரி பூமையில அபிக்கு சூப்புல தூக்கம் வர்றதுக்கு மருந்து கலந்து கொடுக்க போறல. இப்ப இதை குடிச்சா அபிமாக்கு எதுவும் ஆகாதுல்ல? எதுவும் ஆகாது. கொஞ்ச நேரம் மட்டும் அபி மயக்கமா இருப்பா, அவ்வளவுதான். சரி நம்ம போலாம். பூமையிலுக்கு எந்த டவுட்டும் வந்துடக்கூடாது. வா பாத்து வா. நல்ல வேலையா பார்த்து இவங்க 2 பேரும் மொட்டை மாடிக்கு நடக்க போறாங்க. நடக்கிறது எல்லாம் நமக்கு சாதகமா தான் நடக்குது. இன்னும் அக்காவை காணுமே. வாங்க சின்னையா. பாத்திமா போன கூட. கிரிஜா மேடம் தான் கூப்பிடுறாங்க. சொல்லுங்க மேடம். பூமையில அங்க என்ன நடக்குது? நான் சொன்ன மாதிரி அபிக்கு சூப் கொடுத்தியா இல்ல ஈஸ்வரிக்கு பயந்துகிட்டு கொடுக்காம இருக்கியா? இல்ல மேடம், நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கச்சிதமா பண்ணிட்டு தான் இருக்கு மேடம். நீங்க சொன்ன மாதிரியே மெடிக்கல் ஷாப்ல இருந்து ஆள் வந்து மாத்திரையை கொடுத்தாரு. நான் அதை வாங்கி சூப்ல கலந்துட்டேன். நான் சூப்பை எடுத்துக்கிட்டு மாடிக்கு வந்தேன். சரியா இந்த நேரம் பார்த்து ஈஸ்வரியும் அழகும் மொட்டை மாடிக்கு நடக்கிறதுக்கு போயிருக்காங்க மேடம். இப்ப நான் அபிக்கு சூப் கொடுக்க போறேன். எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி கச்சிதமா பக்காவா நடக்குது மேடம்.
இனிமே நடக்கிறது நான் சொன்ன மாதிரி தான் நடக்கும். இன்னைக்கு வசுந்தராவோட கதைய நீ எப்படியாவது முடிக்கணும். தைரியமா செய், பயப்படாத. ம் சரிங்க மேடம். சரி, சீக்கிரமா நல்ல செய்தி சொல்லு. பாய். பாய் மேடம். இந்தா. ஃபாத்திமா, நான் சொன்ன மாதிரி நீ அத்தைய பார்த்து விஷயத்த சொல்லு. மறந்துட போறேன். ஏன் ஈசு, அம்மா கிட்ட தான் நம்ம விஷயத்த சொல்லிட்டோமே, அப்புறம் என்ன? இல்ல சின்னையா, அத்தை அதுக்குள்ள விஷயத்த மறந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது? அப்படி மறந்துட்டாங்கன்னா நம்மளோட மொத்த பிளானும் கெட்டு போயிடும். அதனால ஃபாத்திமா போய் அத்தைக்கு இன்னொரு தடவை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தட்டும். அதுவும் சரிதான். நீ போ. சரி. ஏதாவது ஒண்ணு பண்ணணும். மேடம், நான் தான் ஃபாத்திமா. ஃபாத்திமாவா? ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பூமையில் இருக்காள், அவ என்ன கொலை பண்ணதான் வந்திருக்காளா? அழகு ஈஸ்வரி சேர்ந்து என்ன பண்ண போறாங்க தெரியுமா? என்ன பண்ண போறாங்க? அது பூமையில் இருக்காள், அவளையும் இந்த கிரிஜாவை போலீஸ்ல புடிச்சு கொடுத்த மாதிரி புடிச்சு கொடுக்க போறாங்க. ஆமா மேடம், என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க. ஐயோ, உன்கிட்ட சொன்னாங்களா? இன்னைக்கு பூமையில நல்ல வசமா மாட்ட போறா. ஐயோ, மாட்டட்டும். ஐயோ, என்ன மேடம்? அது ஒண்ணு இல்ல, வந்து ஈஸ்வரி என்னை காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்டானா அப்புறம் நிஜமாவே அவ என்ன கொன்னுடுவாள்ல, அப்புறம் நான் செத்துருவேன்ல. என்ன சொல்லு, நான் செத்துருவேனா? மேடம், அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. ஈஸ்வரியும் சின்னையாவும் இருக்கிறப்போ நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? அவங்க தப்பு எதுவும் நடக்க விட்டுற மாட்டாங்க, சரியா? ஆமா, ஆனா என்னால பயம் இல்லாம இருக்க முடியல ஃபாத்திமா. எனக்கு தான் யாரையுமே தெரியாதுல்ல. நான் யாரு, என் வீடு எது, என் குடும்பம் எது, இது எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குதே. எவ்வளவு முயற்சி பண்ணாலும், யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாலும் எனக்கு எதுவுமே ஞாபகமே வர மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு மனுஷனுக்கு கடந்த கால நினைவுகள் எல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அந்த ஞாபகத்தோடயே வாழ்றது எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம் தெரியுமா? ஆனா எனக்கு தான் எந்த ஞாபகமும் இல்லையே. அப்புறம் எங்க சந்தோஷமா இருக்கிறது? என் பையன் தான் அழகு, என் மருமக தான் ஈஸ்வரிங்கிறது எனக்கு அவங்க சொல்லிதான் தெரியுது. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா?